இந்த ப்ரோகிராம்ல நமக்கு இன்புட்டா கிடைச்சிருக்கிற லிங்க் லிஸ்ட் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ நமக்கு இன்புட் வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் நோட் இருக்கும். அவுட்புட் வந்து நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும் இஃப் த லிஸ்ட் இஸ் பாலிண்ட்ரோம் அண்ட் ஃபால்ஸ் அதர்வைஸ். நம்மளோட லிங்க் லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாலிண்ட்ரோம் ஃபார்மேஷன்ல இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு ரிட்டர்ன் ட்ரூ அண்ட் இந்த மாதிரி பாலிண்ட்ரோம் ஃபார்மேஷன்ல இல்ல அப்படின்னா வி ஹாவ் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். நம்ம எந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ண போறோம்னா, அந்த லிங்க் லிஸ்ட்டோட மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கன்சிடர் நமக்கு இதுதான் இன்புட் லிங்க் லிஸ்ட். இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம்னா, ஃபைண்ட் த மிடில் எலிமெண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்டோட மிடில் எலிமெண்ட் இதுதான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, தென் வி ஹேவ் டு ரிவர்ஸ் த செகண்ட் ஹால்ஃப். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சோனே நமக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப், இதெல்லாம் செகண்ட் ஹால்ஃப். ரிவர்ஸ் த செகண்ட் லிஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல 1, 2, 3 இருக்கும். மிட் பாயிண்ட்க்கு அப்புறமா இருக்கிற அந்த செகண்ட் மினி லிஸ்ட்ல 2, 1 இருக்கும். ஆர்டர் அப்படி ரிவர்ஸ் ஆதானே இருக்கும். ஆனா பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் லாஸ்ட் நோட், செகண்ட் நோட் அண்ட் லாஸ்ட்லேருந்து செகண்ட் நோட் அப்படிதானே நம்ம செக் பண்ணணும். ஆனா இங்க ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால, நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் சப் லிஸ்ட்ட வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ நவ் இட் பிகம்ஸ் 1, 2 அப்படி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே நம்ம செக் பண்றோம். இது 1 இது 1 ட்ரூவா? ஓகே ட்ரூ. தென் செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 2மே ஈக்குவல். இதுவும் பாலிண்ட்ரோம் செக்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தென் இங்க மிடில் எலிமெண்ட்க்கு வந்துட்டோம். ஆனா இந்த சைட் செக் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டும் இல்ல. ஸோ வி ஹேவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் சப் லிஸ்ட். இப்போ எப்படி மீன் பண்ணலாம்னா, அந்த மிடில் எலிமெண்ட் இருந்தாலும் இல்லனாலும் இது பாலிண்ட்ரோம் தான். ஸோ வி கேன் ரிட்டர்ன் தட் திஸ் இஸ் அ பாலிண்ட்ரோம். ஃபைனலா நம்ம இன்னொரு ஸ்டெப்பு பண்ணணும். இந்த செகண்ட் லிஸ்ட்ட நம்ம ரிவர்ஸ் பண்ணி வச்சோம்ல, அத வந்து பேக் டூ ஒரிஜினல் ஃபார்ம் அகைன் இன்னொரு டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்டோட அதே ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிரும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம்னா, நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போறோம். கன்சிடர் திஸ் இஸ் அவர் லிஸ்ட் 1, 2, 3, 2, 1. தென் ஃபைனல் டெயில் நோட் 1 இஸ் த ஹெட் நோட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸ்லோ அப்படின்னு ஒரு பாயிண்டர், ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்டர். ஸ்லோ நோடு வந்து ஒவ்வொரு வைல் லூப் இட்டரேஷனுக்கும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண போகுது. ஃபாஸ்ட் நோட் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ண போகுது. இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் 2மே ஹெட் நோட பாயிண்ட் பண்ற மாதிரி எழுத போறோம். தென் ஃபர்ஸ்ட் இட்டரேஷனுக்கு ஸ்லோ வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு செகண்ட் நோட்ல இருக்கும். பட் ஃபாஸ்ட் நோட் வந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தேர்ட் நோடுக்கு வந்துரும். ஃபாஸ்ட் இங்க இருக்கும். தென் செகண்ட் இட்டரேஷனுக்கு வந்து ஸ்லோ நோட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இந்த தேர்ட் நோட்ல இருக்கும். ஃபாஸ்ட் நோட் வந்து இங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இங்க வந்துரும். தேர்ட் ஸ்டெப்ல எப்படி நடக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஸ்லோ வந்து 3லேருந்து நெக்ஸ்ட் ட்ராவர்ஸ் பண்றதுக்கு இங்க இதுக்கு நோட் இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் போறதுக்கு இன்னும் நோட் இல்ல. ஸோ திஸ் மீன்ஸ் வி ஹேவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ இந்த டைம்ல ஸ்லோ வந்து எங்க பாயிண்ட் பண்ணியிருக்குது? மிடில் நோட். அந்த மிடில் நோட நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 பாயிண்டர் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நோட வந்து ஸ்லோவா ஸ்டெப்பா போற மாதிரியும், ஃபாஸ்ட் நோட வந்து ஃபாஸ்ட்டா 2 ஸ்டெப் போற மாதிரியும், ஸோ தட் ஃபாஸ்ட் நோட் வந்து லிஸ்ட்டுக்கு எண்ட் வரப்போ, ஸ்லோ நோட் வந்து கரெக்ட்டா மிடில்ல தான் இருக்குங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் நோட் வந்து இட் ஹாஸ் ரீச்ட் த எண்ட் அண்ட் ஸ்லோ நோட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் த மிடில். இப்போ இந்த ஸ்லோ நோடுக்கு அடுத்து இருக்கிறது தான் நம்மளோட செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த லிஸ்ட். ஸ்லோ நோட் ஃபைனலா எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கிறதோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற செக்மெண்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் சப் லிஸ்ட். இப்போ இனிமே என்ன பண்ண போறோம்னா, இந்த செகண்ட் சப் லிஸ்ட்ட ரிவர்ஸ் பண்ணி வச்சுட்டு, ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டையும், செகண்ட் சப் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். செகண்ட் சப் லிஸ்ட்ட நமக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா, போன ப்ரோகிராம்ல யூஸ் பண்ண ரிவர்சல் கோட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். அதே லாஜிக்ல 3 பாயிண்டர் வச்சுட்டு ப்ரீவியஸ், கரண்ட், நெக்ஸ்ட் நோட் வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த ரைட் சைடு போற லிங்க வந்து அப்டேட் பண்ணி லெஃப்ட் சைட் போற மாதிரி. ரிவர்சலுக்கான கோட் இதுதான். நம்ம போன வீடியோல பார்த்த அதே கோட் தான் ரிவர்ஸ் லிஸ்ட். ஒவ்வொரு நோடுக்கும் ப்ரீவியஸ் பாயிண்டர், கரண்ட் பாயிண்டர் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் கரண்ட் நோட ஹெட்டுக்கு வச்சுட்டு ப்ரீவியஸ் பாயிண்டர் நல்லுன்னு போட்டுட்டு, கரண்ட் வந்து நல்லா இருக்காத வரைக்கும் ஒவ்வொரு நோடுக்கும் நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னன்னு சேவ் பண்ணிட்டு, ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ரைட் சைடு போற லிங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு போற மாதிரி. ஸோ என்னோட சக்சஸர் வந்து இனிமே என்னோட சக்சஸர் இல்ல. எனக்கு முன்னாடி இருக்கிற நோட் தான் இனிமே என்னோட சக்சஸர் அப்டின்ட்டு ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் வந்து ரைட் சைடு இருக்கிற
லிங்க வந்து கட் பண்ணி லெஃப்ட் சைடா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தட் ஃபைனலா நமக்கு வந்து ரிவர்ஸ்டு லிங்க் லிஸ்ட் கிடைக்கும். அந்த சப் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆயி வந்துரும். தென் இப்போ நமக்கு வந்து 2 சப் லிஸ்ட் இருக்குல்ல 1, 2, 3 அண்ட் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆன செகண்ட் சப் லிஸ்ட் 1, 2 இப்போ ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்டர் ஒண்ணு கிரியேட் பண்றோம். தென் செகண்ட் ரிவர்ஸ்டு சப் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்றதுக்கு இன்னொரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டு 2 நோடையும் கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் செகண்ட் சப் லிஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் நோட் 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகே ட்ரூ. ஃபர்ஸ்ட் நோட் வந்து பாலிண்ட்ரோம் ஃபார்மேட்ல இருக்கு. தென் இந்த பாயிண்டர அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் நோடுக்கு போகுற மாதிரி இந்த பாயிண்டர வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, தென் இப்போ இந்த செகண்ட் நோட் அண்ட் இந்த செகண்ட் நோட கம்பேர் பண்றோம். 2யும் கம்பேர் பண்றப்போ இதுவும் ஈக்குவல். ஸோ அகைன் பாலிண்ட்ரோம் ஃபார்மேட் கரெக்ட்டா இருக்கு. P1 பாயிண்டர அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட்க்கு போயிட்டோம். P2 பாயிண்டர அப்டேட் பண்ணி போறதுக்கு நெக்ஸ்ட் இங்க எந்த நோடுமே இல்ல. இட் இஸ் பாயிண்டிங் டூ நல். அதனால இட் மீன்ஸ் வி ஹேவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் லிஸ்ட். இனிமே ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன்ல ஒரே ஒரு நோட் மட்டும் தான் இருக்கு. அந்த நோட் எப்படி இருந்தாலும் ஸ்டில் வி ஹேவ் சாட்டிஸ்ஃபைட் த பாலிண்ட்ரோம் செக். ஸோ நம்ம ஃபைனலா பாலிண்ட்ரோம் தான் அப்படின்ட்டு ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போறோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு செகண்ட் சப் லிஸ்ட்ட வந்து ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து பேக் டூ ஆர்டர் 1, 2 அப்படின்ட்டு இருந்தத 2, 1ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் லிஸ்ட் கூட லிங்க் பண்றோம். கம்பேரிசன்க்கான கோட் இதுதான். செகண்ட் ஹால்ஃப் வந்து செகண்ட் சப் லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆகுறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவும், செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவும் லைன் பை லைனா கம்பேர் பண்ண போறோம். 2ம் ஈக்குவலா இல்லன்னா, வி ஹேவ் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த வைல் லூப் போட்டு எக்ஸிட் பண்ணிரும். பிகாஸ் இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் 2 நோடுமே வந்து ஈக்குவலா இல்லன்னா, நெக்ஸ்ட் நோட் அதுக்கு நெக்ஸ்ட் நோட்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. அது ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு முடிச்சுட்டு அந்த ஃபங்ஷன விட்டு எக்ஸிட் பண்ணிரலாம். அப்படி இல்ல, கரெக்ட்டா தான் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பாயிண்டரையும், நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட பாயிண்டரையும் அந்த செகண்ட் நோட் ஆஃப் த 2 சப் லிஸ்ட்க்கு நம்ம வந்து ஜம்ப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாட் நெக்ஸ்ட், செகண்ட் ஹாஃப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு நம்ம லிங்க் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ட்ராவர்ஸ் பண்ணுவோம். இந்த ஃபுல் வொர்க்கிங் கோட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்டோட நோடுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு நோடுக்கும் அந்த வேல்யூ இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அவங்க குடுக்குற வேல்யூ அந்த டேட்டால ஸ்டோர் பண்ற மாதிரி, தென் நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இனிஷியலா நல் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சேவ் பண்ணிக்கிறோம். தென் நம்மளோட லிங்க் லிஸ்ட்க்கு வந்து மிடில் நோட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோட் எழுதுறோம். மிடில் நோட் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, 2 பாயிண்டர் நான் சொன்ன மாரி, ஸ்லோ பாயிண்டர் ஒண்ணு, ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒண்ணு 2மே ஹெட் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் வைல் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல். கரண்ட்டா ஃபாஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோ, அதுக்கு இம்மீடியட்டா போறதுக்கும் ஒரு நெய்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொரு நெய்பர் இருக்கான்ட்டும் செக் பண்றோம். 2மே நல்லா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்றோம். நமக்கு ஜாவால வந்து அந்த வைல் லூப் செக்கிங் வந்து ஆர்டர் படி லெஃப்ட் டூ ரைட் தான் போகும். ஸோ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நெய்பர் இருக்காங்களா, ஒரு நெக்ஸ்ட் நோட் இருக்கான்னு பார்த்துட்டு, இருந்தாங்கன்னா நல் இல்ல இருக்காங்க அப்டின்னா தான் நெக்ஸ்ட் செக்குக்கு போணும். டைரக்ட்டா நான் வந்து எனக்கு செகண்ட் நெய்பர் இருக்காங்களான்னு செக் பண்ணேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபாஸ்ட் வந்து இந்த 1 நோடுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணியிருக்கு. 1 டாட் நெக்ஸ்ட் வந்து நல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ, நல் டாட் நெக்ஸ்ட்ட வந்து இத ஆக்சஸ் பண்ற மாதிரியா இருக்கும். நல் பாயிண்டர் எக்செப்ஷன் வரும். ஸோ, அதனால தான் இங்க டபுள் செக்கிங். எனக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நோடு பார்க்கறதுக்கு இருக்காங்களா? இருந்தாங்கன்னா, ஓகே குட். தென் நான் வந்து 2 ஸ்டெப் தான் எடுத்து வைக்க போறேன். ஸோ, எனக்கு செகண்ட் நெக்ஸ்ட் நோடும் இருக்காங்களா? அப்படி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் கோட் எழுதுறோம். அப்படி ஜம்ப் பண்ணி நமக்கு வந்து மிடில் நோட் எதுன்ட்டு இந்த ஸ்லோ பாயிண்டர வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்லோ பாயிண்டருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட். அந்த ஸ்லோ பாயிண்டருக்கு நெக்ஸ்ட் இருந்ததெல்லாம் செகண்ட் சப் லிஸ்ட். இங்க பாருங்க. செகண்ட் சப் லிஸ்ட்ட ரிவர்ஸ் பண்றதுக்கான கோட் லிஸ்ட் செகண்ட் ஹால்ஃப் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். இங்க வந்து அந்த ரிவர்சலுக்கு எத ஹெட்டா குடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்லோ நோட் வந்து எத பாயிண்ட் பண்ணியிருந்துச்சோ, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நோடு தான் இந்த செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆயி 1, 2 அப்படின்னு வரும். 1, 2ன்னு ரிவர்ஸ் ஆன அப்புறமா நியூ ஹெட் வந்து 1ஆ இருக்கும். ஸோ இந்த 1 வந்து எத பாயிண்ட் பண்ணுதோ, அதுதான் அந்த செகண்ட் ஹால்ஃப்க்கு வந்து ஆன்ஸரா இத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செகண்ட் ஹால்ஃப் வந்து the ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த ரிவர்ஸ் லிஸ்ட்ட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஆல்ரெடி ஹெட்ட பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம எழுதுறோம். ஏன்னா ஹெட் வந்து ஒரிஜினலா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட் 1 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆல்ரெடி ஹெட்டா இருந்துச்சு. அத வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அப்படின்னு நம்ம சேவ் பண்றோம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயும், செகண்ட் ஹால்ஃப்ல இருக்கிற லிஸ்ட்டையும் ஒன் பை ஒன்னா நம்ம கம்பேர் பண்ண போறோம்.
நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த செகண்ட் சப் லிஸ்ட் வந்து ரிவர்ஸா இருக்குது. இதோட இப்போ உள்ள ஹெட் வந்து செகண்ட் ஹால்ஃப். ஸோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட்ட வந்து நம்ம ஜம்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்டர் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். இட் இஸ் பாயிண்டிங் டூ த ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சப் லிஸ்ட். அண்ட் செகண்ட் சப் லிஸ்ட்ட வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி ஜம்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ற பாயிண்டர் டெம்ப் செகண்ட். இட் இஸ் பாயிண்டிங் டூ த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த செகண்ட் சப் லிஸ்ட். பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரூன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். இஸ் பாலிண்ட்ரோம் ஈக்குவல் டூ ட்ரூ. ஒரிஜினலா அதோட வேல்யூ வந்து ட்ரூ தான். ஏதாவது கண்டிஷன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். நவ் அகெயின் த வைல் லூப் டெம்ப் செகண்ட் நாட் ஈக்குவல் டூ நல். செகண்ட் சப் லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆகுறது வரைக்கும் டெம்ப் செகண்ட் சப் லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆகுறது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் டெம்ப் செகண்டையும் கம்பேர் பண்றோம். 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நம்ம அப்படியே விட்டுர்றோம். இஃப் கண்டிஷன்லேருந்து வெளில வந்துரும். ஈக்குவலா இல்ல அப்படின்னா, இஸ் பாலிண்ட்ரோம் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு பாலிண்ட்ரோம் இல்லன்னு டிக்ளேர் பண்ணிட்டு பிரேக் பண்ணிர்றோம். அப்படி இல்ல 2மே ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் டெம்ப் செகண்டே அப்டேட் பண்றோம். தென் 4த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த செகண்ட் சப் லிஸ்ட்ட வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். இப்ப செகண்ட் சப் லிஸ்ட் வந்து 2, 1 அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ங்கிற வேல்யூ வந்து இந்த செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட்ட வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிவர்ஸ் லிஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹால்ஃப். இந்த செகண்ட் சப் லிஸ்ட்டோட ஹெட் பாயிண்டர வந்து இந்த ரிவர்ஸ் லிஸ்ட்க்கு இன்புட்டா குடுக்குறோம். ஸோ, இது வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன அவுட்புட் குடுக்கும்னா, 1, 2ன்னு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஹெட் வந்து இப்போ 1ல இருக்கும். இந்த ஹெட் 1 வந்து இங்க வந்து ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்க்கு இன்புட்டா இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட லிஸ்ட்ல வந்து 1, 2, 3ல 3 தான் ஸ்லோவா இருந்துச்சு. தென் இப்ப செகண்ட் சப் லிஸ்ட்ட ரிவர்ஸ் பண்ணிட்டு 1, 2ன்னு இருக்கும். ஸோ இந்த ஹெட் பிகம்ஸ் த ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். 3யோட நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட்டட் செகண்ட் சப் லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் இங்க. டிக்ளேர் பண்ணிட்டு தென் ஃபைனலா ரிட்டர்ன் இஸ் பாலிண்ட்ரோம். ரிவர்சலுக்கான கோட் உங்களுக்கு ஆல்ரெடி இது எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பாயிண்டர நல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். கரண்ட் பாயிண்டர வந்து இனிஷியலா வந்து ஹெட்ல இருக்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு, வைல் லூப் இட்டரேஷன்லயும் வந்து 1லேருந்து 2க்கு இருக்கிற லிங்க்க அப்டேட் பண்ணிட்டு, 1லேருந்து நல்க்கு போற மாதிரி ரைட் சைடு இருக்கிற லிங்க்க அப்டேட் பண்ணி, ஒவ்வொரு நோடுக்கும் ரைட்டுக்கு போற லிங்க்குக்கு பதிலா இனிமே எனக்கு லெஃப்ட்க்கு தான் போணும். ஏன்னா, என்னோட சக்சஸர் வந்து இனிமே 3 கிடையாது 1 அப்படின்னு ஒவ்வொரு நோடும் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி. ஸோ வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டூ நல் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு நோடுக்கும் இதுதான் ப்ரீவியஸ், இது கரண்ட், இது நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு நோடுக்கும் நெக்ஸ்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட் நோடு எங்க இருக்குதோ அத ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு, தென் எந்த நோடுக்கு வந்து ரைட் சைட் போற லிங்க்க அப்டேட் பண்ணிட்டு, லெஃப்ட் சைட் போற மாதிரி சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு 3 ஸ்டெப் இப்போ இருக்கிற கரண்ட் நோட ப்ரீவியஸ் நோடா சேஞ்ச் பண்றோம். அண்ட் தென் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் நோட இனிமே கரண்ட் நோடா சேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இட்டரேஷன்லயா சேஞ்ச் பண்ணிட்டு, ஃபைனலா எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ரீச் பண்ணி, எல்லா லிங்க்கையும் ரீவொயர் பண்ணதுக்கு அப்புறமா, ப்ரீவியஸ் வந்து அப்போ உள்ள கரண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். தட் இஸ் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். அதுதான் இட் ஷுட் பி த ஹெட் ஆஃப் த நியூ ரிவர்ஸ் லிஸ்ட். அத வந்து அந்த ஹெட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இந்த ஃபங்ஷனுக்கு ஆன்ஸர் ஆட்டு.